ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கோயில்களில் இருக்கிற சிற்பம், சிலைகள் அதுகளை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ கோயிலெலாம் பார்த்திங்கன்னா, ஒரு சில கோயிலில் வந்து சிற்பங்கள், சிலைகள்லாம் வந்து அரை நிர்வாணம், முழு நிர்வாணம் அப்படித்தான் இருக்கும். சரிங்களா? அது அந்த காலத்தில் எதனால் அப்படி வடிக்கப்பட்டது, ஏன் வடிக்கப்பட்டதுன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். சரிங்களா? தெரியாது. ஆனால் அதனால் நடந்த ஒரு தர்ம சங்கடங்களை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக சரியான கூட்டத்தில் நடந்து போயிட்டுருந்தோம். கோயிலை தழுவுன மாதிரியே நடந்து போயிட்டுருந்தோம். எனக்கு முன்னாடி வந்து ஒரு தாயும் தகப்பனும் ஒரு 2 வயசு மதிக்கத்தக்க குழந்தைய வச்சு நடந்து போயிட்டுருந்தாங்க. ரொம்ப தூரம் நடந்ததுனால அந்த பையனுக்கு குழந்தைக்கு கால் நிற்க முடியல, நடக்க முடியல. அவங்களும் தூக்கி இடுப்பில் வச்சு பார்த்தாங்க, எங்கேயும் வச்சு பார்த்தாங்க, வைக்க முடியல. கடைசியில் அவங்க அப்பா என்ன செஞ்சார், தூக்கி தோள்பட்டியில் வச்சுட்டு நடக்க ஆரம்பித்தார். மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் கோயில் சிலைகளை ஒன்றா தடவி தடவி பார்த்துட்டே வரும்போது அவங்க நிற்கிற ஒரு இடத்துக்கிட்ட வந்து கரெக்டாக ஒரு பெண் சிலை, மேலாடை இல்லாமல் பெண் சிலை அப்படியே அரை நிறுவனமாக இருந்தது. அதை அந்த பையன் தடவி 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 பார்த்தவே திடீர்னு சத்தமாக, அப்பா இங்கே பார், அம்மாவுடைய மம்மம் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கத்தி சொல்லிட்டான். அங்கேருந்து அவனுக்குள்ளே இருந்த எல்லாருக்குமே அது வந்து அது காதில் விழுந்துருச்சு. எல்லாருமே ஒன்று போல் நிமிர்ந்து பார்த்தான். அதே மாதிரி அவங்க அப்பா அம்மாவும் நிமிர்ந்து பார்த்துட்டு அவங்க 2 பேருக்கும் சரியான தர்ம சங்கடம். டக்குன்னு தோல் இருந்த பையனை கீழே இறக்கிட்டு அப்படியே அவன் கவனத்தை வேறு பக்கம் திருப்பிட்டாங்க. சரிங்களா? அப்போ அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சங்கடம். ஆனால் அங்கே இருந்து எல்லாருமே நோட் பண்ணிட்டாங்க. இது வந்து எதனால் வந்து இந்த சிலைகள்லாம் அப்படி அமைக்கப்பட்டதுன்றது தெரியல. காலங்காலமாக இருக்குது, இருந்துட்டு போகட்டும். அதை கொஞ்சம் மாற்றலாம். ஏதாவது ஒரு பெயிண்ட் அடித்து சேலை மாதிரி கட்டி அதுகளை கொஞ்சம் மாற்றலாம். ஏன் அது மாற்றப்படாமல் இருக்குது, எதனால் அப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்களா? இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும். ஓகேங்களா?